السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் ஒரு உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். எந்த விஷயங்களை அறிந்து கொள்கிறோமோ அதில் உண்மை இருக்குமேயானால் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அதை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி தலைமை உரையிலே மிக தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில விவரங்களை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பின் கீழே நான் வருகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்னால் நாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதிலே ஒரு சில விஷயங்களை மக்கள் மன்றத்திலே வைத்ததற்கு மறுப்பு சொல்லும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் எந்த விஷயங்களையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஒரு தனி மனிதன் மீது, ஒரு ஜமாத்தின் மீது இவர்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். யாரடா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை திட்டமாட்டார்கள், விமர்சிக்க மாட்டார்கள் என்று காத்திருந்து ஜித்தாவை சார்ந்த ஒரு பொய்யன் எடுத்து வைத்த வாதங்களை அப்படியே மனப்பாடம் விட்டு மசூத் என்று சொல்லக்கூடியவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். எந்த விஷயங்களையுமே ஆய்வு செய்யாமல் மக்கள் மன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார் என்பது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அங்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு காலத்திலே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்யாமல் அதனுடைய உண்மை யதார்த்தங்களை கண்டறியாமல் தான் ஒரு காலத்தில் நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம்.
என்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ற ஏகத்துவம் என்று சொல்கிற குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிற இந்த இஸ்லாத்தினுடைய தூய வடிவத்தை நமக்கு புரிய வைத்தானோ, அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரையில் எந்த விஷயங்களை நாம் பேசுகிறோமோ, எந்த விஷயங்களை ஏற்று செயல்படுகிறோமோ, அதை ஓர் அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு ஆய்வு செய்தான் சகோதரர்களை பின்பற்றுகிறோம். இந்த ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற ஜமாத் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியைத்தான் எங்களை போன்றவர்களுக்கு அது வழங்கி இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனையோ தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்களையோ கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுமாறு எங்களுக்கு இந்த ஜமாத்து போதிக்கவும் இல்லை, எங்களுக்கு அப்படி பயிற்சி அளிக்கவும் இல்லை. ஃபபஷிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல வயத்தபியூனல் அஹ்ஸனா, சொல்லப்படுகிற செய்திகளிலே அழகானவற்றை பின்பற்றுவார்களே அவர்களுக்கு நபியே நீங்கள் நல்வாழ்த்து சொல்லுங்கள் என்ற ஆயத்தை சொல்லி பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் நாம். பேசுகிறார்கள், தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காழ்ப்புணர்வு, தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பை அவர்கள் கொட்டி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். தனிப்பட்ட பி ஜெயிலுல்லாதீன் என்று சொல்லுகிற அந்த மரியாதைக்குரிய அறிஞர் மீது நமக்கு என்னங்க வெறுப்பு? நமக்கும் அவருக்கும் மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறதா? குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கிறதா? அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? என்ன பிரச்சனை? நான் அன்றைக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன், இன்றைக்கும் தெளிவுபடுத்துகிறேன். இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தை போதிக்கிற அந்த கட்டத்திலே மற்ற மார்க்க அறிஞர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை உள்ளத்திலே மரியாதைக்குரிய பி ஜெயினுல்லாதீன் அவர்களுக்கு கொடுத்தவர்கள் தான் நாமெல்லாம். அளவுக்கு அதிகமான பாசத்தை அவரின் மீது வைத்திருந்தவர்கள் தான் நாமெல்லாம். இன்றைக்கும் வைத்திருக்கிறோம் ஒரு மார்க்க அறிஞர் என்ற அடிப்படையில். அதற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஏற்று நடக்க வேண்டும் என்பது மார்க்கம் இல்லையே. ஒரு மனிதன் மீது நமக்கு இருக்கிற அந்த முஹப்பத், அந்த பாசத்தின் விளைவாக எல்லா கருத்துக்களையும் கண்மூடி பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறதா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே தனிப்பட்ட வெறுப்பல்ல. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது. வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். எதை விட்டெல்லாம் நீங்கள் விலக வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள். மூமின்களுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்தை மட்டும்தான் முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை விட்டு முழுமையாக விலகி நடக்க வேண்டும். அது அல்லாத யாராக இருந்தாலும் நல்லதையும் சொல்வார்கள், அல்லதையும் சொல்வார்கள். அதிலே அழகானவற்றை பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது, போதிக்கப்பட்டது, இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியம். அப்படியானால் தனிப்பட்ட குரோதத்தை அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள், ஆய்வு செய்யவில்லை. தனிப்பட்ட வெறுப்பை தீர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களே. எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரர் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஆய்வு செய்யாமல் சொன்னோமா? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனோடு நிச்சயமாக மோதாது. அப்படி மோதுவது போல தோன்றுமையானால் அது நம்முடைய ஆய்விலே கோடாறு என்று நீங்கள் சொன்னதை கூட நாங்கள் மேற்கோள் காட்டித்தான் அதை விமர்சித்திருந்தோம். சஹீஹான ஹதீஸ் குர்ஆனோடு மோதாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சமர்ப்பித்தார்களே. இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு அறிந்து வைத்த காரணத்தினாலே தான் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் மழை பெய்ந்து ஓய்ந்ததை போல ஒரு மிகப்பெரிய உரையை சமர்ப்பித்தார்களே. இது ஆய்வு செய்யாமல், கிதாபுகளை புரட்டாமல், என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கேட்டறியாமல் கண்மூடித்தனமாக ஆற்றப்பட்ட உரையா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. யாரின் மீது நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வுகளோ குரோதங்களோ இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே ஒருவன் கை வைப்பானேயானால், அல்லாஹ்வுடைய கலாமிலே, திருமறை குர்ஆனிலே தன்னுடைய சொந்த கருத்தை நுழைப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்களே ஆனால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மை பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும்
அவர்கள் நமக்கு நிச்சயமாக விரோதிகள். அதை நாம் தெளிவாக அதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களிலே தங்களுடைய சுய சிந்தனைகளையும் தங்களுடைய சுய கருத்துக்களையும் ஒருவன் நுழைப்பதற்கு முயற்சி எடுப்பானேயானால் அதை நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது அல்லாஹுடைய மார்க்கம். அந்த அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியில் அது நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக வேண்டி எல்லா கருத்துக்களையும் ஏற்று நடக்க வேண்டும், கண்மூடித்தனமாக ஏற்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விஷயத்திற்கு வருகிறேன் சகோதரர்களே. அந்த விஷயத்தில் நாம் ஆற்றிய அந்த உரையிலே கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? புறம்போக்கு என்ற ஒரு வார்த்தை, அதுபோக இன்னும் வேறு வேறு பொய்யன் என்ற வார்த்தைகள், அதைவிட மோசமான ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எப்படி? இந்த மசூத் இருக்கிறாரே, உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது அவர் மதுரைக்கு சென்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அந்த விஷயத்திற்கு சென்றார், தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். விமர்சிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அவர் அந்த விஷயத்திற்காக வேண்டி மதுரைக்கு வந்து போனார். உதாரணத்திற்கு கூட ஒரு சகோதரனை பற்றி தவறான வார்த்தையை பயன்படுத்தலாமா? இதைத்தான் உங்களுடைய ஜமாத் போதிக்கிறதா? நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் அல்லாத யாரும் குர்ஆன் ஹதீஸிலே இல்லை என்று உங்களுக்கு நீங்களே தம்பட்டம் அடிக்கிறீர்களே, உங்களுடைய ஜமாத் அதைத்தான் போதிக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கம் விமர்சனத்தை எதிர்கொள்கிற விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரவில்லையா? புகாரியை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் யூத கூட்டம் வருகிறது. யூதர்கள் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? வந்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். முஹம்மதே, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும், மரணம் உண்டாகட்டும் என்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அருகிலே இருக்கிற அன்னை ஆயிஷாவுக்கு அதிகப்படியான கோபம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக்கும் என்று பதில் சொல்லிவிட்டார்கள், உங்களின் மீதும் அதே போன்று உண்டாகட்டும் என்று பதிலை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் தன்னுடைய அருமை கணவரை பார்த்து உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்கிற மாதிரியான வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்களே என்பதை பார்த்த அந்த அருமை துணைவியார் ஆவேசத்திலே சில வார்த்தைகளை சொன்னார்கள். அலைக்க, உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹுடைய லானத் உங்கள் மீது இறங்கட்டும். கோபம் வருமா இல்லையா? தன்னுடைய அருமை கணவர் ஒரு இறை தூதரை பார்த்து உங்களின் மீது மரணம் உண்டாகட்டும் என்கிற மாதிரியான ஒரு வார்த்தை ஒருவன் பயன்படுத்துவானேயான நிச்சயமாக கோபம் வரும். அந்த கோபம் அன்னை ஆயிஷாவுக்கு வந்தது. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்னை ஆயிஷாவை கண்டித்தார்கள். ஆயிஷாவை, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் நளினமானவன், அவன் நளினத்தையே விரும்புகிறான். நீங்கள் அனைத்து விஷயங்களின் நளினத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லையா? ஆகவே நீங்கள் பொறுமையை காருங்கள் என்று சொன்னார்களே. இதைத்தான் ஒரு உண்மையான ஏகத்துவாதி லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹு கஸீரா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றிருக்கிற, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மாதிரி இல்லையா? உங்களை ஒரு கருத்தை சொல்லி விமர்சித்திருந்தால் கருத்தை கொண்டு கருத்தை விமர்சியுங்கள். அன்றைய உரையிலே இன்றைக்கும் அந்த சீடிக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலேயாவது உங்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போமா? ஒரு சில வார்த்தைகள் எதற்காக வேண்டி பயன்படுத்தணும்? பச்சோந்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதே நிறம் மாறுகிற விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி. அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் போட முடியாது. நிறம் மாறுவதை குறிப்பிடும் பொழுது அந்த ஒரு பிராணியத்தான் போடுகிற வழக்கம் உண்டு. வேறு பிராணி அந்த மாதிரி நிலையில இல்லை. இது அல்லாத வேறு ஏனெனும் உங்களைப் போல புறம்போக்குகள் என்றோ வேறு மாதிரியான வார்த்தைகளை கொண்டோ உங்களை நாங்கள் திட்டி இருக்கிறோமா, பயன்படுத்தி இருக்கிறோமா? தெளிவாக சொன்னோமே. எங்களை நீங்கள் யூதர்கள் என்று சொன்னாலும் நாங்கள் உங்களை பார்த்து யூதன் என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டோம். ஏன்? நீங்கள் ஏகத்துவவாதிகள். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில
மார்க்க விஷயங்களிலே ஒரு சில விஷயங்களிலே பிரச்சனை இருக்கிறது, ஈக்க ரீதியான பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் தௌஹீதுவாதிகள், ஏகத்துவாதிகள், உங்களை பார்த்து இதே போல ஒரு வார்த்தை நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இதைத்தானே அன்றைய உரையிலே சொன்னோம். போகட்டும் சகோதரர்களே, அவர்கள் பக்குவப்பட்ட விதம் அப்படியாக இருக்கும், அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படியாக இருக்கும், அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட விதம் அப்படியாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். விஷயத்திற்கு வருகிறேன் சகோதரர்களே. அதிலே ஆரம்பமாக அவர்கள் விமர்சிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? இவர்கள் நம்முடைய கருத்தை திருச்சி சொன்னாங்க. எப்படி திருச்சி சொன்னாங்க? நாங்கள் இவர்களை பார்த்து யூதர்கள் என்று சொல்லவே இல்லை, யூதர்களுடைய ஒரு சில பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று தானே சொன்னோம் என்று அதற்கு ஒரு சில ஹதீஸ்களை மேற்கோள் காமிச்சாங்க. நான் அந்த விரிவான விஷயத்துக்கு போகலை, ஏனென்றால் வேறு வேறு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நம்மை பார்த்து யூதர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னதற்கு அவருடைய ஏட்டிலே ஆதாரம் இருக்கிறது. எப்படி? அவர்கள் எழுதிய அந்த நாங்கள் பின்பற்றுவது தூதரைத்தான் யூதரை அல்ல என்ற இடத்துல கிட்டத்தட்ட 3 இடங்களிலே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தை? இந்த யூத கலாச்சார கூட்டம். இதற்கு என்னங்க பொருள்? பொதுமக்கள்கிட்ட விட்டுறேன். யூதர்கள் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்றீங்களே, யூத கலாச்சார கூட்டம் என்றால் இதற்கு என்ன தமிழிலே அர்த்தம்? இது ஒரு இடத்துல வந்தா பரவாயில்ல, 3 இடங்களிலே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. யூத கலாச்சார கூட்டம், யூத கலாச்சார கூட்டம் என்பது 3 இடங்களிலே அந்த புத்தகத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுத. அப்ப நீங்க யூதர்கள் சொல்லவே இல்லையா? நவம்பர் 2006 நவம்பரிலே வெளிவந்த ஏகத்துவ மாத இதழ் 3 இடங்கள் என்ன செய்றாங்க? யூத கலாச்சார கூட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, அப்ப இது என்னது? இல்ல யூதன் சொல்றது இல்லையா? மக்கள் போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே நிலையை மாற்றிக்கொள்கிறார்கள். யூதர்கள் என்று எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை ஒரு ஏகத்துவாதிக்கு பயன்படுத்தலாம் என்று மக்கள் சில பேர் அதை கேள்வி கேட்ட உடனே நாங்க அப்படி சொல்லவே இல்லை, வார்த்தைகள் இருந்தால் வாபஸ் வாங்கலாம். இது எழுத்தில் இருக்கிறது, இது எழுத்துக்களிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அடுத்து வரிக்கு வரி பதில் என்று போட்டார்களே. என்ன போட்டாங்க பதில்? வரிக்கு வரி பதில். உண்மையிலேயே வரிக்கு வரி பதில் சொன்னார்களா? வரிக்கு வரி என்னங்க அர்த்தம்? ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லி இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு இப்படி சொன்னார் அது இப்படி அல்ல, இப்படி சொன்னார் இப்படி அல்ல, இதான வரிக்கு வரி பதில். எங்க நீங்க வரிக்கு வரி பதில் சொன்னீங்க? எந்த இடத்திலே உங்களுக்கு பதிலளிக்க முடியாதோ அங்கே நீங்கள் வலிக்கு சென்றீர்கள். இதுதான் வரிக்கு வரி பதில். என்ன பதில் போட்டாங்க? நாம் என்ன கேட்டோம்? பிறை விஷயமாக பல விஷயங்களை கேட்கிற பொழுது நாம கேட்ட கேள்வி என்ன? பிறைய கண்ணால பார்க்கணும், கண்ணால பார்க்கணும் சொன்னீங்களே, கண்ணால பார்க்காம பிறையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னீர்களே, அதற்கு அளவுகளை எல்லாம் நீங்கள் நிர்ணயித்தீர்களே. என்ன அளவுகள் நிர்ணயிச்சீங்க? அவருடைய ஏட்டை காமிச்சு தான் கேட்டோம். நவம்பர் டிசம்பர் 99 இதழ் 99 வெளிவந்த அல் முபீன் இதழிலே நீங்கள் வெளியிட்ட கருத்தை மேற்கோள் காமிச்சு தான் கேட்டோம். என்ன கேட்டோம்? வாகன கூட்டம் தொலைவிலிருந்து வந்தது என்பது உண்மைதான் என்றாலும் இன்றைய பயண வேகத்துடன் ஒப்பிடும்போது அது அரை மணி நேரத்தில் சென்றடையக்கூடிய தூரம்தான். அந்த குறைவான தூரத்தில் இருந்து வந்த தகவலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்காத போது சவுதியில் காணப்பட்ட பிறையை இந்தியாவில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்வது எந்த வகையில் நியாயம்? நீங்க கேட்ட கேள்வி உங்களுடைய புத்தகம். அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அரை மணி நேர பயண தூரத்தை கூட ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எழுதினீர்கள். இதே சங்கமம் திருமண மண்டபத்திலே மரியாதைக்குரிய பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் வந்து உரையாற்றும் பொழுது கேள்வி என்ன சொன்னாங்க? திருப்பூரிலே பார்த்தால் நீங்கள் கோவையில் ஏற்றுக்கொள்ள கூடாது, கோவையிலே பார்த்தால் பொள்ளாச்சி ஏற்றுக்கொள்ள கூடாது, பொள்ளாச்சியிலே பார்த்தால் மேட்டுப்பாளையம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னீர்களே. இந்த தமிழகத்தில் நீங்கள் அந்த ஷக்குடைய நாளில் ரமலானுடைய பிற 29 அந்த நோன்பை முடித்து ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடினீர்களே,
அதற்கு என்ன ஆதாரம் கேட்டோம். அதற்கு என்ன ஆதாரம்? அரை மணி நேர பயண தூரத்தை கூட ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்ன நீங்கள் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதாக உங்களுக்கு நீங்களே தம்பட்டம் அடித்துக் கொண்ட நீங்கள் அன்றைய நேரத்திலே தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளிலே மழை இருந்தது, மேகமூட்டம் இருந்தது, பிறை தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்று இருந்தது. ஒரு சில பகுதிகளை தவிர எங்குமே பிறை தெரியலையே, எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரே நாளில் கொண்டாடினீர்கள் என்று கேட்டோமே, அதற்கு பதில் சொல்லல. அதை கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லல. இதை கேட்டோம், இதுக்கு பதில் சொல்லல. எப்பப்பா கேட்டீங்க? அடுக்கிக் கொண்டே நான் விஷயத்துக்கு கொஞ்சம் ஷார்ட்டா போயிட்டு இருக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை நாமும் பிடிப்பதாக இருந்தால் அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். அந்த கேட்ட அதுக்கு பதில் சொல்ல, இதை கேட்ட, இது எப்ப கேட்டீங்க? மதுரையில கேட்டீங்க. மதுரையில கேட்ட அத்தனைக்கும் பதில் சொன்னோம். சிடி ஆதாரமா இருக்கிறது. நாங்க அன்னையிலிருந்து கேட்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். எப்போ? என்றைக்கு நீங்கள் 99ல அல்முபீன் இதழிலே பிறையை பத்தி சொன்னீர்களோ அன்றையிலிருந்து கேட்கிறோம், எல்லையை சொல்லுங்க, எல்லையை சொல்லுங்க, எல்லையை சொல்லுங்க. அரை மணி நேர பயண தூரத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்ன நீங்கள் திருப்பூரையும் மேட்டுப்பாளையத்தையும் பொள்ளாச்சியையும் பிரித்து பார்த்த நீங்கள் எல்லையை சொல்லுங்கன்னு கேட்டோம். ஒரு புது வகையான விளக்கத்தை இன்றைக்கு சொல்கிறார்கள். என்றைக்கு கேட்டோம்? மதுரை வாதத்தில் கேட்டோம், ஏர்வாடியில் கேட்டோம், இன்னும் அதற்கு பிறகு பல ஜும்மாக்கள்ல கேட்டதுக்கு இங்க என்ன ஒரு புதுமையான விளக்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எங்கெங்க ஹதீஸ் இருக்குது? எல்லையை தீர்மானிப்பதை பொதுமக்களிடம் ஒப்படைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. சொல்றீங்களே, எல்லையை தீர்மானிக்கிறத ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க? பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. எல்லையை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை கொண்டு வாங்க. என்ன செய்தி சொல்லுவாங்க? மக்கள் முடிவு செய்யும் நாளில் பெருநாள், மக்கள் முடிவு செய்யும் நாள் என்னது? நோம்புன்னு சொல்லுவாங்க. ஹதீஸை காமிப்பாங்க. இதுல எல்லை எங்க இருக்குது? மக்கள் முடிவு செய்யும் நாள் எதுன்ற பின்னாடி சொல்றேன். எல்லை எங்க இருக்குது இந்த விஷயத்துல? மக்கள் எல்லையை தீர்மானிப்பார்கள் சொல்லி ஹதீஸ் இருக்குதா? நீங்களே சொல்லிட்டீங்களே, அரை மணி நேர பயண தூரத்தை கூட ரசூலுல்லாஹ் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன விளக்கம் சொல்றாங்க? மக்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. எப்படி முடிவு செய்வாங்களாம்? கோயம்புத்தூர் மக்கள் ஒரு 2 மாவட்டம் எங்களுக்கு கட்டுப்படும் முடிவு பண்ணிட்டு அது போதுமானது. கேரளா எங்களுக்கு மேற்க இருக்குது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. கேரள மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் சஹாபாக்கள் மாதிரியும், கேரள மக்கள்லாம் ஏதோ அபூஜகளுடைய பரம்பரை மாதிரியும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்களா? என்னங்க ஆதாரம் வைக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் கேட்டா கேரள மக்கள் பொய் சொல்ல மாட்டானா? 2 மாவட்ட கட்டுப்படும் முடிவு பண்ணிட்டா அது போதுமானது. நம்ம அன்னைக்கு என்ன கேட்டோம்? 2 மக்கள் இருக்கிறாங்க, நீங்க 3வது மக்கள். இந்த 2 மக்கள் ஜேகிச் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அவங்க நிலைப்பாட்டை எடுக்கிறோம். ஜேகு ஜமாத் என்ன செய்து உலகளாவிய அளவில் ஒரே நாளில் பெருநாள் என்று சொல்லி ஒரு அளவுகோல் எடுக்குது. இது ஒரு மக்கள். சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எங்க தெரிஞ்சாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது இன்னொரு மக்கள். இதுல எந்த மக்கள்? அப்ப உங்க மக்கள். இது எது உங்க மக்கள்? ஏன்னா நீங்க மாற்றமா சொல்லியாச்சு, அரை மணி நேர பயண தூரத்தை கூட ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்துட்டீங்க. திருப்பூர்ல பார்த்தா கோயம்புத்தூர் ஏற்றுக்கொள்ள கூடாது, கோயம்புத்தூரை பார்த்தா திருப்பூர்காரன் ஏற்றுக்கொள்ள கூடாது ஃபத்வா கொடுத்துட்டீங்க. இதுல உங்க மக்கள் எந்த மக்கள்? இதே கேள்வியை தான் சைஃபுல்லா ஹாஜாவிடத்தில் கேட்டோம் தொலைபேசியில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை, நீங்கள் எம்ஐ சுலைமான கேளுங்க. அப்போ தலைவராக இருக்கிறார், அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிறார். அது போகட்டும். அப்போ எந்த மக்கள்? உங்க மக்கள். மக்கள் முடிவு செய்வார்கள், மக்கள் முடிவு செய்வார்கள் என்று பூசி மொழுகிறீங்களே, எந்த மக்கள்னு கேட்டோம். அடுத்து என்ன கேட்டோம் நம்ம? அட எல்லையை தீர்மானிக்கிறது காலங்காலத்துக்கு மாறுதுன்னு சொல்றீங்க. சரி போட்டு விட்டுருங்கப்பா. ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லாதீங்க. இன்னும் 2 மாசம் ஹஜ்ஜி பெருநாள் வருது. அன்னைக்கு கேட்டோம் நம்ம, ஒரு 1.5-2 மாசத்துல ஹஜ்ஜி பெருநாள் கேட்கும்போது, எங்க ஜும்மால கேட்கும்போது வச்சுக்கிறேன், இல்லை இப்போ ஒரு 4-5 நாள் ஹஜ்ஜி பெருநாள் வருதுன்னு வைங்க, ஒரு 10-20 நாள்ல. இந்த ஹஜ்ஜி பெருநாளை குறைஞ்சபட்சம் எல்லையை சொல்லுங்கப்பா. வர்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு குறைஞ்சபட்சம், அதாவது பின்னாடி என்ன சொல்றாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் எல்லை மாறும்.
காயல்பட்டினத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீர் இருக்குது, அதே தொலை மெட்ராஸில் போனால் ஜம்மு காஷ்மீர். ஏன் காரணம் என்ன? மெட்ராஸோட எல்லை ஜாஸ்தி, உண்மைதான். 10 வருஷத்துக்கு பின்னாடி சொல்ல வேண்டாம், வர்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு சொல்லுங்க. எது எல்லை? கோயம்புத்தூரில் பார்த்தால் திருப்பூர் ஏற்றுக்கொள்ளலாமா? திருப்பூரில் பார்த்தால் ஈரோடு ஏற்றுக்கலாமா? சொல்லுங்க. 2 மாவட்டம் கட்டுப்போடும், 3 மாவட்டம் கட்டுப்போடும். எங்கப்பா இருக்குது 2 மாவட்டம் 3 மாவட்டம் எல்லாம்? எங்க இருக்குது? எல்லையை தீர்மானிக்கிறது ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க என்று ஊரு போல சொல்றீங்களா? ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்து என்ன விளக்கம்? ஊசி கடைக்காரன், தைய கடைக்காரன், இதெல்லாம் எக்ஸாம்பிள். எதுக்கு? ருயத் என்ற வார்த்தைக்கு. நாம் என்ன சொன்னோம்? ருயத் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூமூலி ருயத்திஹி வாஃப்திரு ருயத்திஹி, பிற பார்த்து நோன்பு வைங்க, பிற பார்த்து நோன்பு விடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸை போட்டுட்டு என்ன சொன்னாங்க? அவங்க கண்ணால பார்க்கணும். நாம் என்ன சொன்னோம்? கண்ணால பார்க்கணுன்ற அர்த்தம் அங்கே இல்லை. ருயத் என்ற வார்த்தை இருக்குது, அதற்கு பல பொருள் இருக்குது. கண்ணால பார்க்குற அர்த்தம் இருக்குது, அறியக்கூடிய தகவலை பெறக்கூடிய அர்த்தமும் அதுக்கு இருக்குது, ஆய்வு செஞ்சு பின்பற்றுறது கணிப்பு அந்த அர்த்தம் இருக்குது. குர்ஆன்லயே அதுக்கு ஆதாரத்தையும் காமிச்சோம். கிட்டத்தட்ட 10-12 வசனங்களை ஓதி ஆதாரம் சொன்னோம். அதுக்கு என்னது? அந்த அர்த்தமெல்லாம் இருக்கிற உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல கண்ணால தான் பார்க்கணும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேகமூட்டம் ஏற்பட்டால், உண்மைதான். ரசூலுல்லாஹ் மேகமூட்டம் ஏற்பட்டால் சொன்னாங்க, உண்மைதான். அப்ப மேகமூட்டம் என்று வர்றது கண்ணால பார்க்கறது மட்டும்தானே? இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் பறையில இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட், தப்பே கிடையாது. இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் பிறையில இருக்குமையானால் நீங்க சொல்ற கருத்து தான் உண்மை. இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் தான் பிறைக்கு இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விஷயங்களை பத்தியே சொல்லலையா? இதே பிறையை பத்தி சொல்ல சொன்னாங்க, லா நக்துபு லா நஹ்சுபு ரசூலுல்லாஹ் சொல்லலையா? இதே வார்த்தை ஹதீஸில் இல்லையா? பிறையை பத்தி ஹிசாப் என்ற வார்த்தை, விண்களையை பற்றி சொல்லக்கூடிய ஹிசாப் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் அங்க பயன்படுத்தலையா? நாம் விண்களை அறிய மாட்டோம் ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சரி, கண்ணால பார்க்கறது மட்டும்தான் சொல்றீங்களே. ஒரு நியாயமான கேள்வி அன்றை கேட்ட இன்னைக்கும் கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக நடப்பாங்களா? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை என்னிடத்துல இருந்து படிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜி கூட்டு போய் மக்களுக்கு பாடம் நடத்தினாங்க. எப்படி தவாபு செய்யணும், எப்படி சை செய்யணும், எப்படி ஜம்ரால கல் எறியணும், எப்படி மினால தங்கணும், அங்கே என்ன கிரியை செய்யணும், எப்படி அரஃபாவுக்கு போகணும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தினாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் வந்த நோக்கமே அதுதான். அல்லாஹ்வுடைய வேதத்தை விளக்குவதற்காக வேண்டியும் மக்களுக்கு நடைமுறையை சொல்லித் தருவதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கன்னு சொன்னாங்க. கண்ணால பார்க்கிறது மட்டும்தான் இந்த ஹதீஸுக்கு பொருள் என்று இருக்குமேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லா மக்களையும் கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி தொழுகை என்னன்னு பார்த்தீங்க, ஹஜ் என்னட்டு பார்த்தீங்க, பிறையை பார்க்கணும் நான் சொல்லிட்டேன், அது இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பிறையை பார்க்கணும், இதுதான் அதற்கான வழிமுறை. ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. கண்ணால பார்க்கணும் சொல்றீங்களே, சரி பாடம் நடத்த வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷவ்வாலுடைய 29லயோ அல்லது ஷாபானுடைய 29லயோ அல்லது ரமலானுடைய 29 ஷக்குடைய நாளில் பிறை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் முயற்சி பண்ணினாங்க. ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் பிற பார்த்தாங்கன்னு ஹதீஸ் இல்லை, பிற பார்க்க முயற்சி எடுத்தாங்கன்னு ஹதீஸ் இல்லை, இப்படி பார்க்கணும்னு சஹாபாக்களுக்கு காண்பிச்சு கொடுத்ததும் ஹதீஸ் இல்லை. அப்ப பார்க்கிறது மட்டும்தான். ஏன்? சரி, பார்க்கிறது மட்டும்தான் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்க தகவலை ஏத்துக்கிட்டாங்க? தகவலை ஏற்றது உங்களுக்கு மாற்ற அபிப்பிராயம் இல்லை, டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப கண்ணால பார்க்கிறது மட்டும்தான் இபாதத் என்று இருக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? கண்ணால பார்க்கிறத சஹாபாக்கு சொல்லி இருக்கணும், தகவலை ஏற்றிருக்க கூடாது. இதெல்லாம் போகட்டும். இன்னும் நாம சொன்ன எந்த ஆதாரத்தை கண்டுக்கல, அது கேட்ட பதில் சொல்ல, இது கேட்ட பதில். என்னப்பா கேட்டீங்க? நாம ஆயத்துக்களை சொன்னோம். யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, தேய்ந்து வளரக்கூடிய வார்த்தை ஹிலால் அப்படிதானங்க அர்த்தம்.
ஏன்னா நம்ம இப்படி சொன்ன உடனே இவருக்கு அரபி தெரியாது என்று சொல்லிடுவாங்க. 2 மௌலிகள் இருக்கிறாங்க. ஹிலாலுக்கு என்னங்க அர்த்தம்? தேய்ந்து வளரக்கூடியது தானே. ஹிலால் என்ற வார்த்தைக்கு தேய்ந்து வளரக்கூடியது. தேய்ந்து வளரக்கூடிய அந்த பிறைகளை பற்றி நபியே அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது காலம் காட்டக்கூடியதா ஹஜ் அறிவிக்கிறதா இருக்குது. ரசூல்லா பிறைய நோம்புக்கு மட்டும்தான் சொன்னாங்க. சொன்ன அந்த ஆயத்தை என்னங்க செய்யறது? காலங்காற்று அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல படித்தரங்களை மன்சில்களை நாம் உண்டாக்கி இருப்பது மக்கள் காலக்கணக்கை துவங்குவதற்காக வேண்டி. அப்ப காலம் உலகத்துக்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றோம். அப்ப எப்படிங்க மாறி வரும்? ரமலானுடைய முதல் நாள் கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு, ரமலானுடைய 2வது நாள் மதுரைக்குன்னு சொன்னா மாறுபடாதா? நான் விளங்குறதுக்குன்னு சொல்றேங்க. வரலாறுகளை இப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு வைங்க, இவங்க சொல்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய வரலாறு எழுத தொடங்கணும்னு வைங்க, பின்னாடி வர ஜெனரேஷன் அது பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றுறேன். ஏன்? உதாரணமா இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிறங்க. இந்த தமிழ்நாட்டை பற்றி, அதில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றி ஒரு வரலாறு எழுதப்படுது. பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்து செல்வாங்க, வரலாறு தொகுப்பாங்க, சில செய்தியை அறிவிப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு வைங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்குதுன்னு வைங்க, இவங்க சொல்ற அடிப்படையில் என்ன நடக்கும்? கோயம்புத்தூர்கார் எழுதுவார், குறிப்பிட்ட அந்த சம்பவம் ரஜபு பிறை 13 நடந்துன்னு எழுதுவார். மதுரைக்காரர் என்ன செய்வா? இந்த சம்பவம் ரஜபு பிறை 12 நடந்துச்சுன்னு சொல்லுவார். சென்னை வாசி என்ன செய்வாரு? இந்த சம்பவம் ரஜபு பிறை 14 நடந்துன்னு சொல்லுவார். ஏன்? இவங்க சொல்ற அடிப்படையில். இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், ஏங்க பிறைய நீங்க காலம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? பிறை என்பது பெருநாளை தீர்மானிக்கிற விஷயம் மட்டுமா? அது காலம் நல்லா சொல்றானே. அப்படியானால் என்னங்க ஆகும் இந்த வரலாறு? இஸ்லாமிய வரலாறு கேலி கூத்தாக்கப்படாதா? பொய்யாயிரும். உண்மையான வரலாறு கூட பொய்யாயிரும். ஏன்? அவங்க பிற 12 சொல்றாங்க சம்பவத்தை, இவங்க பிற 13. நீங்க இப்பதான் அது ஹதீஸை ரிஜெக்ட் பண்றீங்க. இப்பெல்லாம் லேட்டஸ்டா கையில் ஆயுதம் என்ற ஹதீஸை ரிஜெக்ட் பண்றதுக்கு இது மாதிரி ஆயுதங்கள் அப்படி நடக்கும் சம்பவம். கடைசியில் அப்புறம் எந்த செய்தியும் ஆதாரமாக தொகுக்கவே முடியாது. இஸ்லாமிய வரலாறுகள் கேலி கூத்தாக்கப்பட்டு, அதனால தான் சொல்றோம். அடுத்து என்ன பெரிய ஒரு ஆதாரம்? சவுதிக்காரன் 29 பெற பார்த்துட்டான். சவுதிக்காரன் 29 பெற பார்த்துட்டான். பெற பார்த்த உடனே தகவலை சொன்னா அமெரிக்காவாசி என்ன செய்வான்? சவுதிக்காரனுக்கு மகரிபா இருக்கும் பொழுது அமெரிக்காக்காரனுக்கு எப்படி இருக்கும்? காலையில் ஒரு 8-9 மணியா இருக்கும். நீங்க சொல்ற அடிப்படையில் பிறைய நோம்பு விட்டான்னு வைங்க, அவனுக்கு 28 ஆயிரும். புரியாத பாமர மக்க, ஆமா சரியாத்தானே இருக்குது. சரியாது? கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்றீங்களா இல்ல மனமுரண்டா சொல்றீங்களா? ஒரு பெருமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகளை முரண்பாடாக விளங்கக்கூடாது, சேர்த்து தான் விளங்கணும். வேற சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, இதையே வேறு சில விஷயங்களை ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது அது முரண்பாடு அல்ல, 2 செய்தியும் சேர்த்து தான் சொல்லணும். இந்த மாசம் வெளிவந்த ஏகத்துவத்தில் கூட எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது, ஹஜ்ஜை பற்றி பெண்கள் தனித்து ஹஜ்ஜுக்கு செல்லலாமா என்கிற ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிற பொழுது 2 செய்தி இருக்குது. தனித்து போகலாம் என்பதற்கு ஒரு செய்தி இருக்குது, போகக்கூடாதுன்னு செய்தி இருக்குது, வேறு முரண்பட்டது. இந்த 2ஐயும் சேர்த்து தான் புரியணும். இங்க சொல்றீங்க, ஏன் அங்க விளங்க மாட்டீங்களா? என்ன சொல்ற? ஷக்குடைய நாள் 29 அமெரிக்கா சவுதிக்காரன் பெற பார்த்துட்டான். அந்த தகவலை அமெரிக்காவுக்கு பாஸ் பண்ணா காலை 8-9 மணியாக தான் இருக்கும். அவன் நோம்ப விடணுமா? விடக்கூடாது. ஏன்? பெரிய சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாட்கள் என்பது, மாதத்தினுடைய நாட்கள் என்பது 29 அல்லது 30. 29 அல்லது 30 ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்ப மாசத்துடைய நாட்கள் என்பது எப்படித்தான்? 29 அல்லது 30. 28க்கு அங்க வேலை இல்லை. இதை நாங்க சொல்லல, அவர்களுடைய தலைவரே வேற கேள்விக்கு பதில் சொல்றார். நம்ம சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒருத்தர் கேள்வி ரமலான்ல கேள்வி கேட்கிறார், நான் சவுதியில் நோன்பு வச்சுட்டேன், சவுதியில் நோன்பு வச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர்றேன், இங்க பார்த்தா 2 நாள் பின்தங்கி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறது? அங்க ஹதீஸை கோட் பண்றார். என்ன ஹதீஸு? 32 நோன்பு கண்டிப்பா வராது, அதுதான் நாங்களும் சொல்றோம். உலகமெல்லாம் ஒண்ணுன்னா எப்படி 32 வரும்?
வராது. இவங்க சொல்றது வரும், சரி போட்டும். என்ன பதில் சொல்றாரு? 32 நாள் இஸ்லாத்துல இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாட்கள் என்பது 29 30 சொல்லிட்டாங்க. அப்படி என்ன செய்யுங்க, இங்க வந்துட்டீங்க 30ஓட என்ன செஞ்சிருங்க, ஃபர்லான நோன்பை விட்டுருங்க. 31 32லையும் நஃபிலான நோன்பு வச்சுக்கிறங்க. 33வது அன்னைக்கு பெருநாள் கொண்டாடிடுங்க. பதில் சொல்லியாச்சு. அப்ப அந்த ஹதீஸ் அங்க கோட் பண்ணி கேலி கூத்தான பதில், அது வேற விஷயம். அந்த ஹதீஸ் அங்க மட்டும் எப்படிங்க பொருந்தது? இங்க 28,000 அந்த பழைய பல்லவி இன்னைக்கும் பாடுறாங்க. எங்க அல் முபீன்ல எழுதுன அதே பல்லவிய ஆய்வு என்ன சொல்றீங்க? இவர் ஆய்வு செய்யாம பேசிட்டாரு. யாரையா ஆய்வு செய்யல? பி ஜெயினுல் ஆபிதீன் அல் முபீன்ல கருத்தை சொன்னது இன்னை வரைக்கும் பாடுறீங்களே, ஏன் இந்த ஹதீஸை சேர்த்து புரியக்கூடாது? இன்னைக்கு வரைக்கும் போற இடத்துல எல்லாம் இந்த கேள்வி மக்களும் ஆமா கரெக்டா தானே இருக்குது, 28 நோன்பு விட்டுருமே. அப்ப ஆய்வு யாரு செய்யல? நாங்க ஆய்வு செய்யலையா? அட ஆய்வுகளில் கோளாறு வருங்க. நம்ம 100% சொல்லவே மாட்டோம், அல்லாஹ் காப்பாற்றணும். ஆய்வுகளில் கோளாறு வரும். மனுஷன் தானங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவங்க. நாங்கள் பெரிய அறிவாளின்னு சொல்லவே இல்லை. நாம் எந்த மதரசாக்களையும் படிக்கல. போய் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால கிடைச்ச அந்த இல்மை வச்சு ஓரளவுக்கு ஆய்வு செய்கிற அவ்வளவுதான். எங்களுடைய ஆய்வுகளையும் தவறு அது நாளையுமா சுட்டி காமிங்க. நீங்க இப்படி விளங்கி இருக்கிறீங்க, அது தப்புன்னு சொல்லுங்க. ஆய்வு செய்யல, கண்மூடி பின்பற்றாங்க, காழ்ப்புணர்வுல பேசுறாங்க. இது என்ன ஆய்வு? அந்த பல்லவி இன்னும் பாடுறீங்களே பிறையில. அப்படியானால் பிறை விஷயத்துல அவங்க கேள்விக்கு நாம பதில் சொல்லாம இல்லை. நாம வைக்கிற எந்த கேள்வி அவர்கள்ட்ட பதில் இல்லை. நாம வைக்கிற எந்த கேள்விக்கும் அவர்களிடத்தில் அது அவர் ஜாக்கிரதையா தான் வார்த்தையை போடுறார். எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த எல்லையை பத்தி பேசும்பொழுது அவருக்கே உள்ள உறுத்துது மாதிரி. இந்த கேசட்டை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அவருக்கே உள்ள உறுத்துது. எங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கலாம், ஆனா நாங்க நிறைய கேள்வி அங்க கேட்டிருக்கிறோம். எங்கள்கிட்டையும் சில கேள்வியை கேட்கலாம், ஆனா நாங்க அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்ப கேள்வி எங்க குறைவா இருக்கு அதை பின்பற்றுங்க. இதான் குர்ஆன் ஹதீஸ். கேள்வி எங்க குறைவா இருக்கிறதோ அதை பின்பற்றுங்கன்றது குர்ஆன் ஹதீஸா? அப்ப பிறையில இதுதான் சகோதரன் நிலை. பிறை விஷயத்தை அவங்க வேறு வேறு காரணங்களுக்காக சொன்னபடியே சொல்லுவாங்க. இவருக்கு இல்முல் கைப் இருக்குதா, இவர் இப்படி சொல்றாரு. அட சில காரண காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதா? இந்த ஏகத்துவ கோட்டையை உடைப்பதற்காக வேண்டி நீங்கள் கையில் எடுத்த ஆயுதம் தானே ஒழிய அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுக்கும் தெரியும் அதுல நமக்கு முழு ஹக் இல்லை. உங்களுக்கு நன்றாகவே உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், உங்களுடைய தலைமைக்கு அது விளங்கும். இந்த இதை ஏன் இதை கையில் எடுத்தோம் என்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது. அடுத்து வரிக்கு வரி பதில். நாம் என்ன சொன்னோம்? இவங்க மதுரையில் தெரிஞ்சது, சென்னையில் தெரிஞ்சது என்றெல்லாம் பொய் சொல்றாங்க. இந்த பொய் என்பது என்னது? இவருக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கையில் மரியாதைக்குரிய பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் சொன்ன சில பொய்களை மேற்கோள் காமிச்சு. இவர் மார்க்க விஷயங்களில் பொய் சொல்லக்கூடியவர். ஏன்னா அங்கே ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? அதாவது வெளிநாட்டுடைய அந்த பொருளாதாரத்தை நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து பணத்தை பெற்று என்ன செய்யலாமா, மார்க்க விஷயங்களுக்கு செலவு செய்யலாமான்னு கேள்வி கேட்கும் பொழுது அடிச்சு விடுறார் பொய்ய. இந்த கேள்விக்கு என்னங்க ஒரு மார்க்க அறிஞர் பதில் சொல்லணும்? ஹராமுன்னு சொல்லணும், ஹலால்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் அவங்க பாருங்க. முதல்ல நான் சொன்ன முன்னாடி தான் போடுவாங்க. அதாவது மார்க்க விஷயங்கள்ல ஒரு கேள்வி வருது. வெளிநாட்டில் இருந்து பணத்தை பெற்று அந்த பணத்தை தாவா பணிகளுக்கு பயன்படுத்தலாமா? இதுக்கு இன்னொரு மார்க்க அறிஞர் பதில் சொல்லணும். குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காமிச்சு, ஹதீஸை மேற்கோள் காமிச்சு ஒன்னு சரின்னு சொல்லணும், இல்ல தப்புன்னு சொல்லணும். மார்க்க அடிப்படையில் தப்பு இல்லை, ஆனா நாங்க ஏன் சொல்றோம் தெரியுமா என்று அடிச்சு விடுறார் பொய்ய. என்ன பொய்? முதல்ல அவர் சொல்லும் பொழுது கேரளாவில் முதல்ல அஹ்ல் ஹதீஸ் பண்றான். அஹ்ல் ஹதீஸ் தமிழகத்தை இந்தியாவில் 450 ஆண்டு கால பாரம்பரியமிக்க அஹ்ல் ஹதீஸ் என்று சொல்லுகிற ஒரு, நான் சொல்லும்போது போடுங்க, அஹ்ல் ஹதீஸ் என்று சொல்லுகிற ஒரு ஜமாத் இருந்துச்சு. அந்த ஜமாத் என்ன இல்லை, இன்றைக்கு அது வலுவிழந்து போயிருச்சு. ஏன்? வெளிநாட்டுடைய அந்த பொருளாதாரங்களை வாங்கி வாங்கி இன்றைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, தாவா பணிகளை விட்டே போயிட்டாங்க என்று சில விஷயங்களை சொல்றாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம். ஒரு மார்க்கறிஞர்
உண்மை தானங்க சொல்லணும், பொய்யை கலக்கூடாது இல்லையா? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், ஆயிட்டாதானங்க? உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க, உண்மைகளை பொய்யோடு கொண்டு கலந்துராதீங்க, சுயநலத்துக்காக என்ன செய்யாதீங்க, உண்மையை பொய்யோடு கலந்துராதீங்கன்னு சொல்றான். ஒரு சில விஷயங்களை உண்மையை சொல்லிட்டு மீதி எல்லாம் அடிச்சு விடுறது. இதை நான் சொன்னேன், அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அப்படி பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிஜேயை பற்றி ஒரு மசூத் பேசுகிறாரு, அவரும் நேத்திக்கு வந்தவர், நாங்களும் நேத்திக்கு வந்தோம். என்ன நடக்கணுமா? அவங்க எஸ்கே கூட்டு வரட்டும், நாங்கள் பிஜே கூட்டு வர்றோம். நான் பேசினது எஸ்கேயும் பி சம்பந்தப்பட்ட குடும்பத்தை பற்றியே பேசினேன். நான் எஸ் கமாலுதீன் மதனியும் பி ஜெயினுல் ஆபிதீனுடைய குடும்ப பிரச்சனையாக பேசினேன், இல்லை அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்ட ரகசியத்தை சொன்னா? அட, இலங்கையில் ஒரு மார்க்க பிரச்சார மேடையில் ஒரு மார்க்கத்தை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பொய்யை சொல்றீங்களே, இது நீ ஒரு மார்க்க அறிஞனான்னு கேட்டோம். பொய் சொல்ற வழக்கம் ஒரு மார்க்க அறிஞனுக்கு தகுமா? அடுத்தவர்களை, உங்களுக்கு ஆகாதவர்களை வீழ்த்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட பொய்களை சொல்லலாமா என்று கேட்ட என்ன சொல்லணும்? ஒன்று நான் பொய் சொன்னேன் என்று ஒத்துக்கணும், இல்லைன்னா சொல்லலைன்னு சொல்லணும். சம்பந்தப்பட்ட ஆள் வரணும். யாரோ ரெண்டு பேர் அனுப்பி விட்டு மசூத் நேற்று வந்தவர், நான் நேற்றே வந்திருக்கட்டும், கேட்ட விஷயம் என்னப்பா, கேட்ட விஷயம் உண்மையா இல்லையா? நேற்று வந்தவன் கேட்டா விஷயம் உண்மை இல்லாமல் போயிருமா? நேற்று வந்தவன் கேட்டாலும் விஷயம் என்ன, சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன, அதை தானங்க பார்க்கணும். நேற்று வந்தவர், நாங்கள் நேற்றுக்கு வந்தோம், அவங்க ரெண்டு பேரும் உட்காரட்டும். இதை அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பாடுறாங்க. அவரை கூட்டு வந்தா இவரை கூட்டுவா. அட, சொல்லப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம் சொல்லு. அதனால தான் இந்த ஏற்பாடு. இன்னைக்கு மக்களுக்கு அவருடைய யதார்த்த தன்மைகள், அந்த பேச்சில் மக்கள் மயங்கி இருக்கிறாங்களே, இது அவருடைய ஒரிஜினல் ஃபேஸ் இல்லை. பேச்சுடைய அந்த கவர்ச்சியில மார்க்கத்தை சொல்கிறோம் என்றனால அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் நாம் மாற்றுக்கிறது சொல்லலைங்க. மார்க்க விஷயத்தை விளக்குவதாகட்டும், அந்த விஷயங்களை எடுத்து வைப்பதாகட்டும், அவருடைய பாணி தனி, அவருடைய திறமை நம்ம ஏற்றுக்கிறோம், இல்லைன்னு மறுக்கலை. அவருடைய அந்த அற்புதமான அந்த விளக்கத்தினால தான் இன்றைக்கு தமிழகத்தில் தௌஹீத் எழுச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் மட்டும் அதற்கு காரணம் இல்லை. இன்றைக்கு அப்படி பேசப்படுது. இன்றைக்கு தமிழகத்தில் தௌஹீதினாலே பி ஜெயினுல் ஆபிதீன் தான். அது மட்டுமா காரணம்? இங்கே எடுத்துக்கிறங்க, இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிற என்னத்தான் உங்களுக்கு தெரியும், பேசக்கூடிய அன்சார் ஹுசைனை தான் உங்களுக்கு தெரியும், பேசக்கூடிய முஸ்தபா கமாலை தான் உங்களுக்கு தெரியும், பேசக்கூடிய ரஹ்மத்துல்லாஹ் தெரியும். இந்த 4 பேரும் பேசுறதுக்கு எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க? கேமரா எடுக்கிறாரு, அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, பொருளாதார உதவி இருக்கிறது, ஜமாத்தில் ஏற்பாடு இருக்கிறது, ஜமாத்துடைய தாவா பணிகளுக்கு பொறுப்பாளர் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்தது தானங்க. நான் எனக்கு பேச்சு திறமை இருக்கிறதுக்காக வேண்டி நான் தான் இல்லைன்னு சொன்னா, அப்ப இவர்கள் எல்லாம் யார்? இவருடைய தியாகத்துக்கு என்ன மரியாதை? அப்ப தமிழகத்தில் தௌஹீத வளர்த்துறதுல எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. இன்னும் சொல்வதானால் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களை விட எஸ் கமாலுதீன் மதனிக்கு பங்களிப்பு அதிகம் தான். அதுல நாம நம்முடைய தலைவர் உயிர்த்து நம்ம சொல்லல. 1973 இருந்து அவர் தௌஹீதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே தமிழகத்தில் அப்துல் காதர் மதனி அவரும் தௌஹீதை சொன்னவர். இப்படி ஏராளமான அறிஞர்களை பட்டியல் போடலாங்க. பேச்சில் உள்ள திறமை இல்லாம சைடு சப்போர்ட் எத்தனையோ நபர்கள் இந்த தமிழகத்தில் பட்டியல் போடலாம். திருச்சியில அப்துல் அவரெல்லாம் ஒரு நான் பின்னாடி சில கேசட் போடும், உங்களுக்கு தெரியும். திருச்சியில் அப்துல் சமத் ஆரம்ப கால தௌஹீத்வாதிகள், டிசி அப்துல் மஜீது, இப்படி ஏராளமானவர் இருக்கிறாங்க. பட்டியல் போட்ட தாங்காதுங்க. தமிழகத்தினுடைய தௌஹீது வரலாறு என்பது ஒரு தனி மனிதனை கொண்டது அல்ல, எத்தனையோ சகோதரருடைய உழைப்பு, அவர்கள் போட்ட அந்த தியாகத்தில் வளர்ந்து நிற்குது. எதை இவர் தான் தமிழ்நாடு தௌஹீதுக்கே ஒட்டுமொத்த குத்தகை என்பதை போல அவருடைய பங்களிப்பு அதிகம். நாம் அதை ஏற்றுக்கிறங்க, மறுக்கலைங்க. அவருடைய தியாகத்தையோ அவருடைய பேச்சாற்றலையோ அவருடைய அந்த அர்ப்பணிப்பை நாம குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அவர் மட்டும்தான் என்று நீங்க அதை ஃபிளாஷ் பண்றீங்களா, அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்படியானால் என்ன பொய் சொல்றாரு? அஹ்லே ஹதீஸை பத்தி நான் சொல்றதை விட நேரடியாக நீங்க கேளுங்க. போடுங்க அந்த அஹ்லே ஹதீஸோடது. ஃபயாஸ் ஆன் பண்ணுங்க. அஹ்லே ஹதீஸோடது. அஹ்லே ஹதீஸை பத்தி எப்படிப்பட்ட பொய்யை ஒரு உரைக்கிறான்னு. கோயமுத்தூருக்கு நீங்கள் சென்றால், தமிழகத்திற்கு வந்திருந்தால் கோயமுத்தூருக்கு உங்களுக்கு தெரியும். கோயமுத்தூர்ல 5 முக்குன்னு சொல்லுவாங்க, 5 கார்னர்ஸ், 5 முக்கு உள்ள 5 முக்கு ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கிறது. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும், மஸ்ஜிது அஹ்லே ஹதீஸ்னு பெருசா போர்டு இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். 5 கார்னர்ல
மஸ்ஜித் அகல ஹதீஸ்னு இருக்கும். உள்ள போனீங்கன்னா 20 ரக்காத் தராவி அழகா நடக்கும், கூட்டுதுவா ஆமீன் நடக்கும், அனைத்து மதுஹப் அடிப்படையில் தக்பீர்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். இமாம் மதுஹபை பின்பற்றி கொண்டிருப்பார், மாமுங்கள் மதுஹபை பின்பற்றுவார்கள். அந்த பள்ளியில் போர்டு போட்டிருப்பான், தொப்பி போடாதவன் அதை செய்யாதவன் பள்ளி. நாம் இதே கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். இந்த அஹ்லே ஹதீஸ் பள்ளியை பற்றி அறியாத மக்கள் யாரும் இல்லை. என்றைக்குங்க அங்கே 23 ரக்காத் தொழுகை நடந்தது? இவர் எப்படிங்க ஒரு மார்க் அறிஞர் என்று சொல்ல முடியும்? 20 + 23 சரி 20 ரக்காத். 20 ரக்காத் இரவு தொழுகை அஹ்லே ஹதீஸ் பள்ளி வாசல்ல நடந்ததாக இந்த பி ஜெயனுல் நிரூபிக்க முடியுமா? ஒரு நாட்டில் போய் ஒரு ஜமாத்தை பற்றி பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏங்க ஒரு இலங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் நின்று கொண்டு ஒரு அல்லாஹ்வுடைய பள்ளியை பற்றி அதில் நடக்காத விஷயத்தை பற்றி பேசுறோமே. மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் வெளியேற்றுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்கிற வானவர்கள் நியமிச்சிருக்கிறார். அவர்களுடைய கவனத்திற்கு வராம நீங்கள் எதையும் வெளியேற்ற முடியாது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தா, அட மனுஷன் சொன்னால் அறியாம சில விஷயம் வருங்க. அறியாத நிலையில பேச்சு வழக்கில் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லுவான். திட்டமிட்டு சொல்றவன் தௌஹீத்வாதியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இப்படி ஒரு பள்ளி வாசல்ல நடக்காத ஒரு சம்பவத்தை 20 ரக்காத் நடக்கல, கோட்டுதுவா நடந்தது உண்மை. இன்றைக்கு அதுவும் இல்லை. தொப்பி போடாமல் தொழக்கூடாது என்று என்றைக்காவது அங்கே போர்டு மாட்டப்பட்டிருக்கிறதா? இங்கு யாராவது அதுக்கு சாட்சி சொல்வார்களா? இங்க இருக்கிற டிஎன்டிஜே சகோதரர் உள்பட தயாரா நீங்கள் சாட்சி சொல்வதற்கு? பகிரங்கமான பொய், பச்சை பொய். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து என்னது? கேஎன்எம் ஜமாத், கேரள நதுவத்துல் முஜாஹிதீனுடைய அந்த ஜமாத், அந்த ஜமாத்து ஆரம்பத்தில் கடுமையாக பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படி அப்படியே பில்டப் பண்றது? ஆரம்பத்தில் கடுமையாக பிரச்சாரம் பண்ணாங்க. வெட்டி வீசப்பட்ட அரபிக்கடல்ல கர்பலா நடந்தது. அப்படியெல்லாம் வளர்த்த அந்த கேஎன்எம்முக்கும் அந்த வெளிநாட்டுடைய வாசல் திறக்கப்படுகிறது. யூனிவர்சிட்டிகள் என்ன, மிகப்பெரிய சொத்துக்கள் என்ன, எல்லாத்தையும் இன்றைக்கு என்ன நிலைமை? புதிதாக ஒருத்தனுக்கு அவர்கள் தௌஹீதை சொல்லல, அவர்களுடைய பள்ளிகளோடு அவர்கள் என்ன செய்தாங்க? அப்படியே செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. இன்றைக்கு அங்க தௌஹீத் என்பது 0 ஆயிடுச்சு. ஏசி கார் இல்லாம அவர்கள் எங்குமே பிரயாணம் செய்யறதில்ல. ஏசி கார் இல்லாம கேஎன்எம்முடைய அந்த தாய்கள் எங்குமே செல்வதில்லை. இதெல்லாம் ஸ்ரீலங்காக்காரன் நம்பலாம். கோயம்புத்தூர்ல நாம இருக்கிறோங்க. இப்ப நடக்க போதுங்க 17 to 27 மிகப்பெரிய எக்ஸிபிஷன் அந்த ஜமாத்து சார்ல. அது மட்டும் இல்லைங்க, இப்ப அதாவது தமிழ்நாட்டில் கூட என்னைக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் நடந்த களியக்கா வேலையில். ஆனால் அடிக்கொருதர அந்த குராஃபிகளுக்கும் தௌஹீத்வாதிகளுக்கும் ஒரு வாத பிரிவு நடக்கிற ஒரு ஊர் உண்டுன்னு சொன்னா அது கேரளா. இன்றைக்கும் அந்த ஜமாத் அங்க அவ்வளவு பெரிய பணிகளை செய்யுது. இப்படி அங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி இன்றைய வரைக்கும் சரியான அந்த தாவாவை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஜமாத்தை பற்றி இப்படி ஒரு அவதூறு சொல்றமே என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இல்லையா? போடுங்க, கேஎன்எம் உள்ள மேட்டர் போடுங்க. என்ன? கேரளாவில் முஜாஹிது என்ற ஒரு அமைப்பு உண்டாக்கினார்கள். இந்த முஜாஹிதுடைய அர்த்தமே என்ன? தௌஹீதுக்காக ஜிஹாது செய்யறவன் அர்த்தம். அந்த பொருள் தர்றதுக்காக வேண்டி நதுவத்துல் முஜாஹிதீன். அவங்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன் சுன்னாதான் கொள்கை. இப்ப என்ன நிலைமை? தாவா இருக்குதா? நேத்து வாங்கின அடி வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்களே அது இருக்குதா? ஏசி இல்லாமல் அவர்கள் வாழ முடியுமா? ஏசி கார் இல்லாமல் பயணம் செஞ்சு போக முடியுமா? தாவா கிடையாது. என்ன கிடையாது? அவங்களுக்குன்னு உள்ள பள்ளி வாசல்ல தொழுகை நடத்துவாங்க, அவங்களுக்குன்னு பள்ளி வாசல்ல ஜும்மா நடத்துவாங்க. அப்படியே ஜாம் ஆகி போயிட்டாங்க. வேற ஒரு வேலையும் நடக்கவில்லை. கேரளாவில் இனி ஒருத்தன் இவங்க சொல்லை கேட்டு தௌஹீதுக்கு வர்றதுக்கு இல்லை. ஏன்? புதுசா யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ஏற்கனவே ஏத்துக்கிட்டு பாரம்பரியமா அப்பன் பாட்டன் இருப்பாங்கல்ல, அவங்களாம் தொழுவ வருவாங்க, ஜும்மா பயான் பண்ணுவாங்க, கேட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர புதிய சகோதரர்களுக்கு போய் சொல்றோமே அந்த வீரியம் இருக்குமா? கண்ணால பார்க்க அந்த வார்த்தை இல்லை. ஏசி காரில் போகிறது அங்கே இருக்குது. மூளை கேசட்டை எடுத்து பார்த்தீங்களா? டவுட்டு தான். வாங்க, சொன்னாரா? சொன்னார். ஏசி இல்லாம கேரளாவில் முஜாஹிது என்ற ஒரு அமைப்பு உண்டாக்கினார்கள். இந்த முஜாஹிதுடைய அர்த்தமே என்ன? தௌஹீதுக்காக ஜிஹாது செய்யறவன் அர்த்தம். அந்த பொருள் தர்றதுக்காக வேண்டி நதுவத்துல் முஜாஹிதீன். அவங்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன் சுன்னாதான் கொள்கை. இப்ப என்ன நிலைமை? தாவா இருக்குதா?
நேத்து வாங்கின அடி வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்களே, அது இருக்குதா? ஏசி இல்லாமல் அவர்கள் வாழ முடியுமா? ஏசி கார் இல்லாமல் பயணம் செஞ்சு போக முடியுமா? தாவா கிடையாது. என்ன கிடையாது? அவங்களுக்குன்னு உள்ள பள்ளி வாசல்ல தொழுகை நடத்துவாங்க, அவங்களுக்குன்னு பள்ளி வாசல்ல ஜும்மா நடத்துவாங்க. அப்படியே ஜாம் ஆகி போயிட்டாங்க. வேற ஒரு வேலையும் நடக்கவில்லை. கேரளாவில் இனி ஒருத்தன் இவங்களை சொல்லை கேட்டு தௌஹீதுக்கு வர்றதுக்கு இல்லை. ஏன்? புதுசா யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ஏற்கனவே ஏத்துக்கிட்டு பாரம்பரியமா அப்பன் பாட்டன் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தொழுவ வருவாங்க, ஜும்மா பயான் பண்ணுவாங்க, கேட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர புதிய சகோதரர்களுக்கு போய் சொல்றோமே அந்த வீரியம் இருக்குமா? கண்ணால பார்க்க ஏசி இல்லாம யார் இருக்க மாட்டான்றது அல்லாஹ்க்கு தெரியும். ஸ்கார்பியோ கார் யார்கிட்ட இருக்குன்றது ரப்புக்கு தெரியும். அடுத்து இன்னொரு வார்த்தை, அந்த சீடியை முழுசா நீங்க பார்த்து தெரியும். நாங்கள் எப்படி தெரியுமா, 100 பேர் பயணம் செய்கிற பஸ்ஸில் 101வது ஆளாக போகிறோம், சைக்கிளில் போகிறோம், டவுன் பஸ்ஸில் போகிறோம். என்னைக்கு சைக்கிளில் வந்தார் நமக்கு தெரியல, அன்னைக்கு வந்தார், ஆரம்பத்தில் வந்தார், ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு அன்னைக்கு வந்தார். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன் சொல்கிறீங்க? நாங்கள் தவறுன்னு சொல்லலை. இன்றைக்கு உங்களுடைய நிலை மாறி இருக்கிறது, பாதுகாப்பு விஷயம் இருக்கிறது, பல காரணம் இருக்கிறது, நீங்கள் போகிறீங்க, அதை குறை சொல்லலை. ஏன் அடுத்தவனை மட்டம் தட்டுறீங்க? அடுத்தவனை ஏங்க மட்டம் தட்டுறீங்க? நீங்க பரிசுத்தவான்கள் போலவும் அடுத்தவனெல்லாம் இது அயோக்கியத்தனம் செய்வனை போலவும் ஏன் இந்த அயோக்கியத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? ஒரு ஜமாத்தை கேவலப்படுத்துறீங்க. கேஎன்எம் என்பது அந்த கேரளாவில் அவ்வளவு பெரிய தாவாவை செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தை போய் அவதூறு அள்ளி வீசுறீங்களே. அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்து சொல்லியிருந்தா கூட ஒரு 4 பேர் கேள்வி கேட்டிருப்பான். ஸ்ரீலங்கால யாரும் அங்க பதில் சொல்ல மாட்டானோ, எவனுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதோ அங்க போய் பொய் சொல்றது. இது முதல்ல அவதூறு இல்லையா? அங்கே ஒரு சகோதரன் இல்லாத ஒருத்தனை பற்றி பேசும்போது அங்கே அந்த சபையில் பேச அவதூறு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, அடுத்து ஒரு பொய். நாங்கள்லாம் சேர்ந்து உண்டாக்கணும் ஜாக் ஜமாத், அதில் என்ன தான் தலைவராக போட்டாங்க, பிறகு நான் வேண்டான்னு சொன்னேன். இது எங்கேயுமே இருக்க மாட்டேன், அது விஷயம். நான் அது வேண்டான்னு சொன்னேன், இப்போ இருக்காரு, அது வேற. நான் வேண்டான்னு சொன்னேன். அந்த ஜமாத் எப்படி தெரியுமா? பாமணியில் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்க. அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்து கையில் இருக்குது. நான் அன்னைக்கே இதை சொன்னேன். என்ன நடந்தது தெரியுமா? இவர் சொல்லிட்டு வந்து இறங்கிட்டாரு. கேசிட்டு மக்கள் வந்தாச்சு. அடுத்த நாள் விட்டாங்க அந்த ஜமாத்தில் வக்கீல் நோட்டீஸை. இப்படி அவதூறு சொன்னீங்களே, இன்றைக்கும் அது ஜெயகு ஜமாத்தில் இருக்கிறது, இன்றைக்கும் அது தௌஹீத் பள்ளியாக இருக்கிறது என்று வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்களே. என்ன செஞ்சிருக்கணும்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கோர்ட்டில் சந்திச்சிருக்கணும் அந்த வக்கீல் நோட்டீஸை. இன்றைய வரைக்கும் வாங்கலை. அவ்வளோ தைரியசாலிகள். மேடைகள் தான் தைரியம் எல்லாம் வாங்கியிருக்கணுமா இல்லையா? அதை பற்றி பாருங்க. இந்த பாமணின்னு ஒரு ஊர் பள்ளிவாசல் கட்டினாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் இப்போ இருக்குது. யார் கட்டினது? தௌஹீத் ஜமாத்தை கட்டி கொடுத்தாங்க. அது என்னவா இருக்கு? சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து திருவிதாங்கோடு பள்ளிவாசல், நம்ம கமாலுதீன் மதனி சாஹிப் அவர்களுடைய ரெக்கமெண்ட்ல பணம் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதில் குத்துபியத்து நடக்கிறது. குத்துபியத்து தெரியுமா? இருட்டு அணைச்சிக்கிட்டு யா முஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி 1000 தடவை திக்ர் செய்யறது. தௌஹீத் பள்ளிங்க. தௌஹீதுடைய தலைவர் இருக்காரு, அவர் ரெக்கமெண்ட்ல வாங்கி கொடுத்த அந்த பள்ளியுடைய அந்த பள்ளி பாமணியில் கட்டப்பட்ட பள்ளி சுன்னத்துல் ஜமாத்து கையில் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது நம்ம கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, திருவிதாங்கோட்டில் என்ன பண்ணாரு? எஸ் கமாலுதீன் மதனி பணம் கொடுத்து கட்ட சொன்னார். குத்துபியத்து நடக்குது. சுப்ஹானல்லாஹ். இவர் பின்னாடி எப்படிங்க மக்கள் கூட்டம் போகிறாங்க? இவரை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போத உண்மையாளர் நம்பி, திருவிதாங்கோட்டில் இருக்கிற பள்ளி வாசல சுன்னத்துல் ஜமாத்து பள்ளி, அது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி. இன்றைய தேதி வரையில் அங்கே ஒரு தௌஹீது பள்ளி இல்லை, ஜெயக்குச்சிக்கும் பள்ளி இல்லை, தௌஹீதுக்கும் பள்ளி இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில் குத்பீத்து ஓதா. பின் என்ன ஓதுவான்? எஸ் கமாலுதீன் மதனிக்கு 15-17 வயசு இருக்கும் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. எஸ் கமாலுதீன் ரெக்கமெண்ட்ல பள்ளி கட்டி கொடுத்தாங்களாம். அதை இதற்கு என்னங்க ஆதாரம்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஆள் மேல அவதூறு சொல்றது அந்த ரெக்கார்டிக்கல் வேணும். பின்ன நான் சொல்றேன், இவர்கள் எப்படிப்பட்ட யோக்கியதை உள்ளவர்கள் என்பதை ஆதாரத்தோடு நம்ம கண்மூடித்தனம் பேச மாட்டோம். நம்ம எந்த விஷயத்தையும் கண்மூடி பேசுறதில்ல, ஆய்வு செய்யாம பேசுறோம். சொல்றாங்களே, ஆய்வு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் ரெக்கார்டிக்கல கையில் இருக்குது, இவர்களுடைய யோக்கியதை என்ன என்பதை. அப்படியானால் பகிரங்கமான பச்சை பொய், பகிரங்கமான ஒரு பச்சை பொய்யை எதுக்கு? தங்களை பரிசுத்தவான்னு காமிக்கிறதுக்கு. ஏன் இது வார்த்தை ஏன் சொல்றாரு தெரியுமா? நாங்க வெளிநாட்டில் பணம் வாங்க மாட்டோம், வெளிநாட்டு நிறுவனத்தில் பணம் வாங்க மாட்டோம். யார்கிட்ட வாங்குவோம் தெரியுமா? இங்கிருந்து புறப்பட்டு போய் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி 5-10 சம்பாதிக்கிறானே அவன்கிட்ட தான் வாங்குவோம்.
அந்த காசை வச்சு தாவா செய்வோம், எந்த நிறுவனத்திலையும் வாங்க மாட்டோம் எங்க என்று தங்களை பரிசுத்தவான்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அடுத்தவன் மேல அள்ளி வீசுறது, அடுத்தவன் மேல அவதூறுகளையும் பொய்யான செய்திகளையும் அள்ளி வீசுறத பார்க்கிறோம். அப்படியானால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அட வரிக்கு வரி பதில் சொல்றேன்னு வந்திய என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பொய்க்கு பதில் சொல்லி இருக்கணும். சொன்னது பொய்யா சொன்னது மெய்யா என்பதை பதில் சொல்லி இருக்கணும். கேசட்டை போட்டு பார்த்து வரிக்கு வரி பதில் சொல்றோம், வரிக்கு வரி பதில் சொல்றோம், ஆயுசியா வந்துட்டு என்றெல்லாம் சொல்றீங்களே, நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? உங்க தலைவர்கிட்ட இப்படி பொய்யை சொல்லியிருக்கிறாரே, நீ உண்மையிலே பொய் சொன்னீங்களா அல்லது நீ அவர் பொய் சொல்றாரா என்று கேட்டுட்டு வந்து பதில் சொல்லி இருக்கணும். என்ன பதில்? இவரும் புதுசா வந்தார், நாங்களும் புதுசா வந்தோம், பழைய ஆளுக வரட்டும். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே விளங்கிக்கிறங்க, யாருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது. வெறும் பயானு மட்டும் இவருடைய முகம் அல்ல, இவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்காக வேண்டி, அடுத்தவர்களை வீழ்த்துவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட அவதூறுகளையும் அள்ளி வீசக்கூடியவர் என்பதற்கு ஏராளமான சான்று இருக்கிறது. அதுல இன்னொரு பொய்யும் சொல்றேன் கேளுங்க. என்ன பொய்? இந்த ஜேஏக்யூ ஜமாத் ரெண்டாக உடைக்கப்பட்டுச்சு. எப்போ? இவர்கள் சில காரணங்களை சொல்லி இந்த ஜமாத்தை உடைச்சாங்க.